ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நான் சாப்பிட்டு இருக்கப்ப திடீர்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, இந்தியன் 2 ட்ரெய்லர் வந்துருச்சு அப்படின்ட்டு. எனக்கு ஒரே ஷாக்கு. டக்குன்னு சாப்பிட்டு முடிச்சு டக்குன்னு வீடியோ எடுக்க வந்துட்டேன். ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி 1 hour கிட்ட ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ தான் ப்ளே பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ வாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்க, ப்ளே பண்ணலாம். ஊராடா இது? படிப்புக்கு ஏத்த வேலை இல்ல, வேலைக்கு ஏத்த சம்பளம் இல்ல, கட்டுற டாக்ஸ்க்கு தகுந்த ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கிறது இல்ல. திருடுறவன் திருடிட்டு தான் இருக்க போறான், தப்பு செய்யறவன் தப்பு செஞ்சுட்டு தான் இருப்பான். நம்மள ஆளாளுக்கு ஊரை குறை சொல்லிக்கிட்டே இருக்கும். சிஸ்டம் சரியில்லை, சரி பண்ணணும் வாய்க்கே பேசும். ஆமா, ஆனா அது சரி செய்யறதுக்கு ஒரு துரும்ப கூட கிள்ளி போடுறது இல்ல. ஜஸ்ட் வாக்கிங் டாக்ஸ். அதனால கட்டிக்கிட்டு இருக்கோம். இவங்க எல்லாரையும் கடிச்சு கொதற ஒரு ஹண்டிங் டாக் வரணும். அப்படி யாரா இருக்கா? அப்புறம் வரப்போறாரு இருந்தாரு. இந்தியன் 1 Indians. Name Senapati. Freedom fighter. ஃப்ரீடம் இந்த மாதிரி கேட்ட என்ன கர்மம் சார் இது? கர்மம் இல்ல, வருமம். அவர் திரும்பி வரணும். கம்பேக் இந்தியா. ஒரு தப்பு செஞ்சா அதுகிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுன்ற பயம் வரணும். சூர்யா என் கேரியர்ல நான் முடிக்காம போன ஒரே ஒரு கேஸ் சேனாபதி. பேசாம இவனை ஆன்டி இந்தியன் அறிவிச்சிடலாமா? சின்ன வயசுல நேர்மை தவறக்கூடாது, பொய் சொல்லாது, திருடாதுன்னு நீங்க தானே சொல்லி தந்தீங்க. வளர்ந்தப்போ இதெல்லாம் செஞ்சாதான் வாழ முடியும்னு சொல்றீங்க. இது 2வது சுதந்திர போர். காந்திய வழியில நீங்க, நேதாஜி வழியில நான். அந்த சங்கர் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஓடவும் முடியாது, ஒளியும். டாம் அண்ட் ஜெர்ரி ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு. என் டைலாக் நல்லா இருந்துச்சு, டாம் அண்ட் ஜெர்ரி ஆட்டம் நல்லா இருந்துச்சு. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலாக ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் பீட்லேயே இருக்கும். சலசலன்னு அடுத்த சீன் போயிட்டே இருக்கும். ஒரு சீன் கூட நிற்கவே இல்லை, டக்குன்னு போயிட்டே இருக்கு. டைலாக் கூட அந்த மாதிரி தான் டக்குன்னு போயிட்டே இருந்துச்சு. இதில் எனக்கு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, எஸ்ஜே சூர்யா வில்லனா அந்த கோல்டை போட்டுட்டு வருவார் பாருங்க. இந்தியன் 1ல இருக்கிற கொஞ்சம் கேரக்டர்ஸ்லாம் இதுலையும் அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு ஒரு ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் ஆகுது, கம்பேக் இந்தியன் சொல்லிட்டு. ஸோ அந்த ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணி வர்றதே சித்தார்த் ப்ளஸ் அவங்க பவானி சங்கர் அந்த டீமில் இருக்கிறவங்க தான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் அவங்க தான் ட்ரெண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அவங்களை கம்பேக் வைக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து சங்கர் சாரும் அனிருத் ப்ரோவும் இணைஞ்சிருக்காங்க மியூசிக்கில். முக்கியமான பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் வந்து ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு ஹியூஜ் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு படம்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாக எடுக்கப்பட்ட படம். இந்தியன் 2 வந்துருச்சு அண்ட் ட்ரெய்லர் வந்துருச்சு. படம் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னா ஜூலை 12 தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ நீங்களும் தேட்டரில் போய் பாருங்க, நானும் தேட்டரில் பார்க்குறோம். தேட்டரில் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க, ரிவ்யூ சொல்லுங்க. இந்த வீடியோ கீழே வந்து சொல்லுங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, யாராவது கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். நாங்கள் இது போல் நிறைய ரியாக்ஷன் வீடியோ பண்ணோம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது இன்னொன்று என்னன்னா, நாங்கள் யோசிச்சு பண்ண வேண்டியதாக இருக்கு. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் காம்பரேட் வேறு வந்துருது. அதனால சேனல் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு யோசிச்சு பண்ண வேண்டியதாக இருக்கு. ஸோ இது நான் சாப்பிட்டு இருக்கப்போ டக்குன்னு இருந்ததுனால உடனே ஒரு இன்ட்ரெஸ்டோட வந்து டக்குன்னு நான் பண்ணிட்டேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் கீழே போடுங்க, அந்த ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இனிமேல் தான் இதுக்கு அடுத்து இது வந்து டீகோடிங் அப்படின்னு அடுத்ததுக்கு போகும். ஸோ நிறைய சேனலில் பார்க்கலாம் நீங்களே. ஒவ்வொருத்தரும் இந்த சீன் வந்து இதுக்கு தான் வச்சிருக்காங்க, இந்த சீன் வந்து இதுக்கு தான் வச்சிருக்காங்க அப்படின்ட்டு நிறையா போடுவாங்க. டீகோடிங் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். ஸோ அடுத்த ஒரு ரியாக்ஷன் வீடியோ பார்க்கலாம். பை.